சிவனே சரணம் மகா சிவனே உமக்கபயம். பாராயிழை முகமே பராபரமே உமக்கபயம். பாலர் தெய்வ சான்றோர் படும் துயரம் தனை மாற்றும். நாகந்தனில் துயில்வாய் நலமோ உனக்கிது நாள் வரை நாங்கள் படும் பாடு. கடல் மேல் துயில் கண்ணி கண்டே கன்றே எறிந்தாய். களமே பெலி கொளவே குழி களிக்கே குடைபோல் குன்றை எடுத்தாய் முப்புற கோட்டை தனை எரித்தாய். கோணீடை மாதரினை கோணாகவே வளர்த்தாய். கஞ்சந்தனை வதைத்தாய் பில காரர் பெலம் வதைத்தாய். மாடே மேய்த்து திரிந்தாய் வலு மாபலியை சீரை வைத்தாய். கோசலாபுரி ஆண்டாய் வரு குகனை மிக கண்டாய். கொன்றாய் கொல்லதில்லை மல்லாலன் கொடும் சூரந்தனை வதைத்தாய். ஈடாய் வலு இரணியன் கூடல் ஆராயோட கொன்றாய். இரக்க மற்ற துரியோதனன் அரக்க குலம் மறுத்தாய். குலம் கொல்ல வரம் பெற்றாய். ஏழை கொடி சாதிகளுக்கு மீள விடை கொடுத்தாய். எழுந்து தட்சணாபூவியில் இறங்கி வரவேணும் மால கலித்தாள நரகம் வீழ வரம் பெற்றாய். குலச்சான்றோரவர் கேட்ட வரம் பெற்றாய். வரவேணுமே தட்சணாபுரி மலை போல் உயர்ந்து போகும். தேச கனி தீதே அணி யாயம் பொறுக்கரிதே சிவனே வைந்த ராசே தட்ச நாபூமியில் போ. கேட்பாரில்லை எனவே பேய்கள் கீழும் மேலும் சாடுதே. கிருஷ்ணா மகாவிஷ்ணா உந்தன் கிருபை இறங்க வேணும். தாண்மை குலச்சான்றோருமை தவத்தால் தேடி வருந்தும் தாயும் அவர் தகப்பன் சுவாமி தானே அல்லால் உண்டோ. சர்வபர சுவாமி
அருள்வாய். ஆற்றில் அலை கோரையை போல் அலைவதும் தெரியாதோ அரியே சிவகதியை என்று அபயம் இடுகுதையா. அணைப்பாரார் முந்தன் துணையை அல்லால் அவர்க்கே ஏதும் உண்டோ? பல நாளவர் படும் பாடெல்லாம் பார்த்தே இருந்தாயோ? பயமோ அவரிடம் போகிலும் ஜெயமோ சொல்லும் ஐயா. பாலரவருமக்கே அல்லால் பாராதிருப்பாயோ. யாரும் மற்றார் போலே அவர் அலைவதும் தெரியாதோ? அரணே சிவமருகா உனக்கு அபயம் உனக்கு அபயம். அவரால் நாங்கள் படும் பாடெல்லாம் அறியலையோ சுவாமி. ஆதி முறையாக மத்தை அடித்து சொல்லுறோமோ? அதுதான் பொய்யோ மெய்யோ என்று ஆகமம் தனை பாரும். அண்டரண்டம் தொழவே வரும் ஆதி உனக்கு அபயம். அரகரா சிவ அரணே சிவ அரசே உமக்கபயம். ஆதி சிவனாதீதவம் ஓதி உமக்கபயம். ஐயும் கிளி சவுங்கின அரசே உனக்கு அபயம். அம்மா ஆதி ஐயா சிவ மெய்யா உனக்கு அபயம். அரசே தட்சணாபூமியில் வரவேணும் உமக்கபயம். அந்த கலித்திந்தை என்று அறவே வரவேணும். அத்திட கலி சத்திட கலி அறவே வரவேணும். ஐய கலி தீயாவியே அறவே வரவேணும். அவகட கலி சவகேடாக அழிக்க வரவேணும். 56 சீமை ஒரு கொடைக்குள்ளாழ்வாய் உமக்கபயம். அத்தாகுமக்கு அபயம் சிவ முத்தா உனக்கு அபயம். ஆதி நாராயணக்கு பாலன் ஆன குணதீரா. ஆதி உமக்கபயம் சிவ ஜோதி உமக்கபயம். அரணே சிவனாக்கு மருகன் ஆன குணபாலா. அலைவாய் கரை மடமாம்பதி ஆழ்வாய் உனக்கு அபயம். ஐயா அவை குண்டாலை கண்டாய் உமக்கு அபயம். தானு மாலையனாய் பேரு தலைக்க சிவமுளைக்க தானாய் ஒரு குடைக்குள் தன்ம தரணியாள வந்தாய். தானாய் ஒரு குடைக்குள் தன்ம தரணி ஆள வந்தாய். சாணா குரு வேத குரு தானாய் உனக்கு அபயம். தாண்டும் பதிகூண்ட பதியின் ஆண்டாய் உமக்கபயம்.
தவமேதச்சனாபூவியில் தானே வருவாயே. கலி என்ற மாயையில் இருந்து எல்லா மக்களும் விடுபட வேண்டும் என்பதற்காக தேவர்கள் நாராயணரிடத்திலே முதலாவது நம்பிக்கையோடு வேண்டுதல் வைத்த வாசகம்தான் இந்த தேவாரம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இறைவனிடத்தில் ஒரு காரியத்தை வேண்டுவதற்கு முன்னதாக இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கையை வைக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் அது இறைவனால் மட்டுமே முடியும் என்று இறைவனை பெருமைப்படுத்தி அதன் பிறகு நம்முடைய குறைகளை எடுத்து சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய நிலையை எம்பெருமாள் மாற்றி தருவார். எனவே தேவர்கள் எல்லோரும் முதலாவது இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள். அதாவது ஆயப்பாடியில் கண்ணபிரான் இந்த தேவேந்திரனுக்கு செய்யக்கூடிய பூஜை முறைகளை எல்லாம் தடுத்து இயற்கையை வழிபடுவதற்காக ஆயப்பாடி மக்களிடத்தில் சொல்கின்ற பொழுது தேவேந்திரன் கோபமாகி அதிகப்படியான மலைகளை ஆயப்பாடியில் பொழியச் செய்தார். அந்த நேரத்தில் கண்ணா, நீ சொன்னதால் தானே நாங்கள் எங்களை வாழ வைக்கக்கூடிய இந்த மலையை வணங்கினோம். இப்பொழுது தேவேந்திரன் கோபம் கொண்டு அதிகப்படியான மழையையும் புயல் காற்றையும் இந்த ஆயப்பாடியிலே ஏற்படுத்தி விடுகின்றானே, எப்படி எங்களை காப்பது என்று கேட்கின்ற பொழுது அந்த மலையையே குடை போல எடுத்து ஆயப்பாடி மக்கள் அனைவரையும் காத்து நின்றாய். எனவே அந்த நம்பிக்கை எங்களுக்கு முழுவதுமாக இருக்கின்றது என்று இறைவன் மீது நம்பிக்கையை வைக்கின்றார்கள். அதுபோல காளிங்கன் என்ற நாகமானது இந்த யமுனை நதிக்கரையில் வருகின்ற பசுக்கள், ஆடுகள், கண்டுகாலிகள் அனைத்தையும் அந்த விஷத்தினுடைய தாக்கமானது ஏற்பட்டு அநேக உயிர்கள் இறந்து மடிகின்ற பொழுதும் உன்னிடத்தில் வந்து இந்த காளிங்கனுக்கு ஏதாவது ஒரு நிலையை செய்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நேரத்தில் யமுனை நதியிலே இறங்கி காளிங்கனோடு சண்டையிட்டு அவனை வதைப்பதற்கு செல்ல போகின்ற பொழுது இந்த காளிங்கனானவன் கருடனால் எனக்கு ஆபத்து நிகழ்ந்தது, எனவே இந்த ஆழமான நதியில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், கருடனால் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றால் இந்த நதியை விட்டே சென்று விடுகின்றேன் என்று உன்னிடத்தில் அடைக்கலம் புகுந்த உடனேயே உன்னுடைய திருப்பாதத்தை இந்த காளிங்கனுடைய தலையிலே பதித்து இனி கருடனினால் உனக்கு எந்த ஆபத்தும் நேராது என்று காளிங்கனையும் இந்த இடத்தை விட்டு விரட்டி அடித்தாய், எங்களையும் நீ காத்து நின்றாய். அதுபோல முப்புர கோட்டையை எரிக்க வேண்டும் என்று கிழவனாக வேடம் எடுத்து அந்த நிலையையும் நீ மாற்றி தந்தாய். எனவே உன்னால் தான் இந்த உலகத்தினுடைய நிலைகளை எல்லாம் மாற்ற முடியும் என்று தேவர்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டு ஆற்றிலே நடுவில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோரை பொருட்கள், ஆற்றில் நீரானது பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது அந்த நதியின் வேகத்திற்கு தகுந்தாற் போல இந்த கோரை பொருட்களும் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டே சென்றிருக்கும். எனவே அதுபோல மனிதனுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தில் இன்பம் துன்பம் என்ற இரண்டு நிலையிலே நம்பிக்கை என்ற உலகத்திலே நாம் கையெடுக்காமல் தடுமாறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதை போல எங்களுடைய மனதை தடுமாற விடாமல் நிலையாக எங்களை தற்காத்துக் கொள்வது உன்னால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி
இறைவன் மீது நம்பிக்கையை வைக்கின்றார்கள். அடுத்தது இரணியனை இந்த உலகத்திலே தன்னுடைய மகன் என்று கூட பாராமல் கொல்ல துணிந்தவனை நீ இந்த உலகத்தில் கொன்று அழித்தாய், எனவே உன்னால் தான் எங்களுடைய துயரங்களையும் மாற்ற முடியும் என்று தேவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். எனவே நாமும் இறைவனை வணங்கி நம்முடைய குறைகளை சொல்வதற்கு முன்னதாக இந்த தேவாரம் படித்து வீடுகளில் விளக்கேற்றி மனமாற வேண்டுதல் வைக்கின்ற பொழுது நம்முடைய கூரையிலே என்ன ஒரு குழப்பமாக இருந்தாலும் ஐயா நமக்கு மாற்றி தருவார் என்ற நம்பிக்கை நமக்கு எழ வேண்டும். அடுத்தது இந்த திரியேடு வாசிப்பானது நிறைவு பெற்ற பிறகு ஐயா வாகன பவனியிலே எல்லா கூரைகளுக்கும் எம்பெருமாள் நாம் வழிபடுவதற்காக நம்முடைய கூரைக்கு வருகை தர இருக்கின்றார். எனவே அன்பு மக்கள் அனைவரும் ஐயாவிற்கு மனமு வந்து சுருள் வைத்து பரம்பொருள் நம்முடைய கூரைக்கு வருவதை நினைத்து மகிழ்ந்து இறைவனுக்கு சுருள் கொடுத்து வரவேற்பதற்கு எல்லா மக்களும் மனமு வந்து நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, ஐயாவுக்கு எதற்காக நாம் சுருள் வைத்து கொடுக்கின்றோம் என்ற நல்ல கருத்துக்களையும் நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. அதனால் இறைவனுக்கு ஐயாவிற்கு சுருள் என்று வருகின்ற பொழுது முதலாவது வெற்றிலை பாக்கு நாம் சுருளிலே வைக்கின்றோம். இந்த வெற்றிலை பாக்கு உறவு முறைகளை வளர்ப்பதற்காக, மதிப்பினை கொடுப்பதற்காக வைக்கப்படுகின்றது. எனவே ஐயாவிற்கும் நமக்குமான உறவு என்றும் முறிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக வெற்றிலை பாக்கினை நாம் ஐயாவிற்கு சுருளாக வைக்கின்றோம். அடுத்தது வாழைப்பழம். வாழைப்பழத்தினுடைய தன்மை என்ன? அந்த பழமானது மண்ணிலே விழுந்து விட்டால் மீண்டும் அதிலிருந்து ஒரு மரமானது நிச்சயமாக முளைக்காது. முழுவதுமாக இந்த வாழைப்பழம் இறைவனிடத்தில் தன்னை ஒப்படைப்பது போல நாமும் இந்த உலகத்தில் மீண்டும் பிறவாத ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று இந்த உயிரை, ஆன்மாவை இறைவனிடத்திலே இந்த வாழைப்பழத்தை போல ஒப்படைக்க வேண்டும். அதனால் வாழைப்பழத்தை நாம் சுருளிலே வைக்கின்றோம். அடுத்தது தேங்காய். 3 கண் இருக்கும். அதிலே ஒரு கண்ணில் இருந்துதான் முளை வரும். அதுபோல இறைவன் ஒன்றுதான் இந்த உலகத்தில் என்ற நிலைக்கு நாம் வந்து ஆணவம், கண்மம், மாயை என்ற நிலையை விடுத்து இந்த தேங்காய் எப்படி வெண்மையாக இருக்கின்றதோ அதுபோல நம்முடைய உள்ளமும் வெண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஐயா தேங்காயை முழுவதுமாக சுருளிலே வைத்து நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பினை தந்தார். அதுபோல எலுமிச்சம் பழம் என்று வருகின்ற பொழுது காயாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் தன்னுடைய சுவையை அது எப்பொழுதும் மாற்றிக்கொள்வது இல்லை. எனவே இந்த உலகத்தில் எளியவனுக்கு ஒரு நியாயம், வலியவர்களுக்கு ஒரு நியாயம் என்று இறைவன் நம்மிடத்தில் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. எனவே நாமும் அதுபோல இன்பம் துன்பம் என்று எது வந்தாலும் ஐயா இடத்திலே முழுமையாக நம்முடைய பக்தியை, நம்பிக்கையை செலுத்த வேண்டும் என்பதற்காக எலுமிச்சை பழத்தை நாம் சுருளிலே வைக்கின்றோம். அதுபோல பிச்சிப்பூ ஐயாவிற்கு உகந்த பூவாக நமக்கு எடுத்து தந்திருக்கின்றார். இந்த பிச்சிப்பூவினுடைய தன்மை என்று வருகின்ற பொழுது இந்த பிச்சிப்பூவினுடைய மனமானது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பக்தியை அதிக அளவிலே நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. அதுபோல இந்த பிச்சிப்பூவினுடைய நிறம் எப்படி வெண்மையாக இருக்கின்றதோ
அதுபோல நம்முடைய உள்ளமும் வெண்மையாக இந்த உலகத்தில் இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக நல்லதை மட்டும் செய்து வாழ வேண்டும் என்று ஐயா இந்த பிச்சி பூவினை உகந்த பூவாக எடுக்கின்றார். அதுபோல இந்த பிச்சி பூ அழுகாத தன்மை உடையது. தன்னுடைய பூவின் நிறம் மாறுகின்ற பொழுது காய்ந்து அந்த நிலையை மாற்றாமல் இறைவனுக்கு முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்கின்றது. எனவே அதுபோல நாமும் இறைவனிடத்தில் நம்முடைய இந்த உயிரினை, ஆன்மாவை முழுவதுமாக ஒப்படைக்க வேண்டும் என்று ஐயா நமக்கு நம்முடைய இந்த தத்துவ நிலைகளை எம்பெருமான் சுருள் மூலமாக ஏற்றுக்கொள்கின்றார். எனவே சுருள் வைப்பதோடு நம்முடைய கடமை முடிந்துவிட்டது என்று நினைத்து கொள்ளாமல், வாழைப்பழம் எப்படி முழுவதுமாக இறைவனிடத்தில் தன்னை ஒப்படைக்கின்றதோ அதுபோல ஐயா இடத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்படைப்பதற்கு நாம் முன்வர வேண்டும் என்பதற்காக ஐயா இந்த சுருள் வைக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கத்தினை நமக்கு தருகின்றார். அதுபோல ஐயாவினுடைய திருநடைக்கு வந்து இறைவனை பார்க்க முடியவில்லையே என்று ஏதாவது ஒரு காரணத்தினால் கூரையிலே முடங்கி இருப்பவர்களுக்கு தன்னுடைய அருளினை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக ஐயா வாகனத்திலே அற்புதமாக வலம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஐயாவுடைய இந்த சௌந்தரப்பதியிலே நமக்கு தந்திருக்கின்றார். எனவே ஐயாவினுடைய இந்த வாகனத்தை அன்பு பிள்ளைகளாகிய நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு வாகன பவனியில் கலந்து கொண்டு ஐயாவினுடைய வாகனத்திலே தோள் கொடுக்க வேண்டும் என்று நாம முன்வர வேண்டும் என்பதற்காக ஐயா நமக்கு இந்த வாக்கியத்தை அற்புதமாக தந்திருக்கின்றார். எனவே இந்த வாகன பவனியிலே அன்பு மக்கள் எல்லோருமாக கலந்து கொண்டு இந்த வாகன பவனி நிறைவு பெறுகின்ற அந்த நேரம் வரைக்கும் ஐயா சிவசிவ அரகரா என்ற நாமத்தை உறக்க உச்சரிப்பது மட்டுமே நம்முடைய கடமையாக நாம் கொண்டிருந்தால் நிச்சயமாக வாகன பவனியில் கலந்து கொண்டதற்கான ஒரு நல்ல நிலை நமக்கு கிடைக்கும். கலந்து கொண்ட பிறகு நம்முடைய காரியங்களை பற்றி ஊர்வலத்தில் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அதிலே எந்த பலனும் நமக்கு கிடைக்க போவது இல்லை. எனவே ஐயா நமக்கு வருடத்தில் ஒரு முறைதான் இந்த வாய்ப்பினை தருகின்றார். எனவே என்ன ஒரு நிலையாக இருந்தாலும் ஐயாவிற்கு அன்பாக சுருள் வைத்து நம்முடைய மனதையும் இறைவனுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த 3 நாட்கள் எங்கள் இருவருக்கும் இந்த ஆகமத்தை ஐயாவுடைய திருநடையில் படிப்பதற்கான நல்வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த தாங்கள் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் இறைவனுடைய அருளினால் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இதுபோல எம்பெருமாள் தான தருமங்களை நடத்தி இன்னும் ஐயாவுடைய திருநடையிலே திருவிழா வருட வருடம் இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எம்பெருமானுடைய திருப்பாதத்திலே வேண்டிக் கொண்டு இந்த 3 நாட்கள் ஐயாவிற்கு தான தருமங்கள் செய்தவர்கள், ஐயாவிற்கு பணிவிடை செய்தவர்கள் அனைவருக்கும் எம்பெருமாள் இனி வரக்கூடிய தருமிக வாழ்வினை கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் எம்பெருமானுடைய திருநடையில் வேண்டுதலாக வைத்துக் கொண்டு தான தர்மங்கள் செய்த அத்தனை அன்பு மக்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை சொல்லி தெச்சனம் மீதே வந்து தெய்வமாய் இருந்து கொண்டு மிச்சமாய் புதுமை காட்டி மேதினியோரும் காண உச்சமே சான்றோருக்கு ஈந்து உதவியும் செய்வாய் என்று பச்சமா தேவரெல்லாம் வைந்தரின் பதத்தில் வீழ்ந்தார் என்ற வாசகம் படித்து இன்றைய நாள் இந்த திரியடு வாசிப்பினை நிறைவு செய்வோம்.
தட்சணம் மீதே வந்து தெய்வமாயிருந்து கொண்டு மிச்சமாய் பொதுமை காட்டி மேதினில் எவரும் காண உச்சமே சான்றோர்க்கீந்து உதவியும் செய்வாய் என்று பச்சமா